make your classroom as a dining room, not as a toilet. What is the meaning of that? This? இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிளாஸ் ரூமை நீங்க டைனிங் ரூம் மாதிரி வச்சுருங்க, டாய்லெட் மாதிரி ஆக்கிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குப்பையை போடாதீங்க, அசுத்தமாக்காதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அர்த்தமா? No, nothing that. ஒரு ஃபுட் உனக்கு நல்ல ஃபுட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாட்டை நீ எங்க வச்சு சாப்பிடுவ? டைனிங் ரூம்ல வச்சு சாப்பிடுவ இல்லையா? அதே சமயத்துல நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு உடம்புல சோர்ந்து அது உடம்புல ரத்தத்துல சதையில எல்லாத்துலயும் ஓடணும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த சாப்பாட்டுக்கும் பலன் உண்டு. அந்த சாப்பாட்டை எங்க வச்சு சாப்பிடுவ? டைனிங் ரூம்ல தான் வச்சு சாப்பிடுவ. அதுக்கு பதிலா உனக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க, பிடிக்கலையோ பிடிக்கலையோ சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுக்குற சாப்பாடுலாம் நீ வாங்கி வாங்கி சாப்பிடுற. எங்க உட்காந்து சாப்பிடுற? டாய்லெட்ல உட்காந்து சாப்பிடுற. டாய்லெட்ல உட்காந்து சாப்பிடுற. நீ சாப்பிடுறது எல்லாமே என்ன ஆயிட்டே இருக்கு? அப்படியே டைஜஸ்ட் ஆகி எல்லாமே வெளியே போயிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இஸ் தேர் எனி யூஸ் ஆன் தட்? அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் போயிட்டே இருந்ததுன்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை இல்லையா? நீ சாப்பிடுறத எங்க உட்காந்து சாப்பிடுற? டைனிங் ரூம்ல உட்காந்து போதுமான அளவுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிடுற. அப்படியே உனக்கு தேவை இல்லாததா இருந்ததுன்னா, if you have any bitter foods, பிடிக்காத சாப்பாடா இருந்ததுன்னா, you just inform that, or உங்க அப்பா அம்மாட்டையோ பரிமாறுறவங்கட்டையோ, இது எனக்கு பிடிக்கல, இதுல உப்பு இல்லை, இதுல காரம் இல்லை, இதை கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, இல்லது எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல, இந்த ஃபுட்டை எப்படி நாங்க வேற ஏதாவது சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம வீட்டில் அம்மாட்ட அப்பாட்ட கேட்குறோம். Just you make the better food as a better food by adding favorite ingredients. உப்பு இல்லைன்னா அதை கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கம்மா, சரியா இல்லை. காஃபி குடிக்கிற, சுகர் பத்தல, அம்மா கொஞ்சம் சுகர் போட்டு கொடுங்கம்மா கேட்குற. அதே மாதிரி நீ படிக்கக்கூடிய பாடத்துல உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை வாங்கி அதை நல்லா கிரகிச்சு புரிஞ்சுட்டு அதை நீ உள் வச்சுக்கணும். எப்படி சாப்பிடுற சாப்பாடை நீ உள்ள வச்சுக்கிறியோ அதே மாதிரி ஒரு டீச்சர்ஸ்க்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நீ உள் வாங்கி கவனிச்சு உள் வாங்கி அதை உன் புத்தியில செலுத்திக்கணும். அப்பதான் அது வேலை செய்யும். நான் இன்னைக்கு காலையில ஒரு பாடம் நடத்துறேன், ஈவினிங் வந்து கேட்கிறேன், தெரியல. போன கிளாஸ்ல நடத்துறது இன்னைக்கு என்ன நடத்துறேன் தெரியல. போர்ட்ல இந்த கார்டர்ல நடத்திட்டு அதே ஃபார்முலாவை இந்த கார்டர்ல என்ன இருக்குன்னு கேட்கிறேன், தெரியல. அப்படின்னா அது எதுக்கு சமம்? Just you are simply eating something, taking something, and you are leaving everything. எல்லாத்தையும் எடுத்துட்டே இருக்க, நீ சாப்பிட போயிட்டே இருக்கு. அது மாதிரி நீ கிளாஸ்ல சார் எழுதி போடுறதை நோட் பண்ற, எழுதுறதோட போயிட்டு கண்ணால பாக்குற, எழுதுற, நோட்டோட போயிட்டு புத்திக்கு அதை நீ எடுத்துட்டு போறதே இல்லை. புத்திக்கு எடுத்துட்டு போறதே இல்லைன்னா அது ஏதாவது உனக்கு பின்னாடி பயன்படுமா? எப்படி கொடுக்க நீ சாப்பிட்டு நீ அது அப்படியே டாய்லெட்ல போயிட்டு இருக்கோ, அது மாதிரி நீ படிக்கிறத கவனத்துல வச்சுன்னு சொல்லி சொன்னா மறந்து போயிடுதுன்னா you are not presenting your mind in the class. உன்னுடைய மைண்ட கிளாஸ்ல நீ வச்சிருந்த. Just you are copying the thing which is in the blackboard and simply it is on the notebook itself. அத உன் புத்தியில நீ எடுத்துக்கல. என்ன பண்ற? நீ உட்கார்ந்து சாப்பிடுற இடம் டைனிங் ரூம் இல்லாம நீ உட்கார்ந்து சாப்பிடுற இடம் டாய்லெட்டா இருந்ததுன்னா என்ன ஆகும்? என்ன கேட்டா என்ன சொல்ற நீனு? நான் சாப்பிடுறேன் போகுது, இதனால என்ன வந்துச்சு? நான் சாப்பிடுறேன் போகுது, இதனால என்ன வந்துச்சு? Is it a good thing? Is it a right thing? அது நல்லாவா இருக்கும்? சாப்பிடுற இடத்துல நீ டாய்லெட்ல உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் சாப்பிடுறேன் போகுது.
இது நல்ல புத்திசாலி சொல்ற பதிலா அது? நல்ல புத்திசாலி சொல்ற பதிலா அது? அதுக்கு பதிலா நீ சாப்பிடுற சாப்பாடு எங்க வச்சு சாப்பிடணும்? டைனிங் ரூம்ல வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி you think that your classroom as a dining room. டைனிங் ரூம் மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் நினைச்சுக்கோ. அப்போ உனக்கு டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பாடம் அதுதான் ஃபுட். அந்த ஃபுட் if it is your favorite food you take that yourself. அது உன் சாப்பாட்டை நீனே எடுத்துக்க. அது உனக்கு பிடிக்காத ஃபுட்டா இருந்துச்சுன்னா if it is bitter நல்ல ஃபுட்டா உனக்கு தோணலைன்னா எப்படி அம்மா கிட்ட எனக்கு கொஞ்சம் சுகர் போடுங்க, கொஞ்சம் சால்ட் கொடுங்க, எனக்கு இந்த சாப்பாடு பதிலா வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி சார் எனக்கு இது புரியல, இது கொஞ்சம் சரியா இல்லை, இதை விட எனக்கு கொஞ்சம் பெட்டர் மெத்தடா எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு டீச்சர்ஸை கேட்டுக்கலாம். அல்லது யார்கிட்ட கேட்டுக்கலாம்? டீச்சர்ஸை கேட்டுக்கலாம். அல்லது யார்கிட்ட கேட்டுக்கலாம்? நம்ம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது நாம கேட்டு அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்றோம் மேக் யோர் பிட்டர் ஃபுட். தட் இஸ் உனக்கு புரியாத விஷயத்தை, உனக்கு அது புரியல பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை as a better food by adding favorite ingredients. உனக்கு நண்பர்கள்ட்டையோ அல்லது ஆசிரியர்கிட்டயோ நீயா அதை கேட்டு அதை ஆட் பண்ணி உன்னுடைய சாப்பாட்டை எப்படி பெட்டர் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நீ ஃபேவரட் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பெட்டரா ஆக்கியோ அதே மாதிரி கேட்டு தெரிஞ்சு படிச்சு அதை புத்தியில செலுத்தி அதை முழுசா புரிஞ்சு படிக்கணும். அதுதான் சொல்றோம் மேக் யுவர் கிளாஸ் ரூம் as a dining room. படிக்கிறத நல்லா கவனிச்சு டைனிங் ரூம்ல எப்படி ஃபேவரட் ஃபுட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி உன்னுடைய சப்ஜெக்ட்ஸ் ஃபேவரட்ஸ் ஆக்கிக்கோ. Don't make it as a toilet. சாப்பிடுறதெல்லாம் போயிட்டே இருக்கிற மாதிரி உங்களுடைய கிளாஸ் ரூமை சொல்லி கொடுக்கறத அப்படியே பார்க்கறது அப்படியே எழுதுறது அப்படியே விடுறதுன்ற மாதிரி வச்சுக்காத. This is the thing. இங்க நான் கொடுத்துருக்கிறதுக்கான மீனிங் அதுதான். Make your classroom as a dining room, not as a toilet. That is, make the bitter food as a better food by adding favorite things, favorite ingredients. எப்படி சாப்பாட்டுல உனக்கு தேவையானதை கலந்து அதை பெட்டரா ஆக்கிக்கிறியோ அதே போல உன் கிளாஸ் ரூம், உன் டைனிங் ரூம், உன் கிளாஸ் ரூம், உன் டைனிங் ரூம், புரியுதா? This is a dining room. Make it as a meaningful one. Don't make it as a meaningless one or a bitter one. Okay? Good. All the best. Thank you.